ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு மூளை ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்னி தாளிப்பு மூளை தாச்சி அதில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போதும் அதுவே. அதில் வந்து எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கரம் மசாலா தேவையான அளவு, காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மசாலெல்லாம் பொரிஞ்சு இந்த எண்ணெய் இப்படி ஆகும். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம வச்சுருக்க ஆட்டு மூளை எடுத்து அதோட சேர்த்திக்கலாம். இப்படி சேர்த்தனோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா அது எல்லா பக்கமும் இருக்க அந்த பச்சைக்கறியெல்லாம் நல்லா வேகும். அந்த மாதிரி இந்த பச்சை அந்த ரத்தம் சதெல்லாம் அப்படியே கிண்ட நல்லா ஹீட் ஏறி கலர்லாம் நல்லா மாறி நல்லா வெந்து வரும் சாஃப்டாக. ஒரு 5 மினிட்ஸுக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி வந்துருச்சுனாவே நம்மளோடது தயாராகிடுச்சு, வெந்துருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தோடனே இறக்கிக்கோங்க. இது வந்து மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டு மூளை. உங்களில் யாருக்கு ரொம்ப இது மாதிரி ஆட்டு மூளை எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அக்கா நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.